Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது மதுரை தாங்க. மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சமுத்திரம் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் 2005 காலகட்டத்தில் இந்த அதிபயங்கரமான சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த 2005 காலகட்டத்தில் நம்மளுடைய சமுத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, வேலை வெட்டி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு 8 ஏக்கரில் தோப்பு இருக்குதுங்க. அதை இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு கீழே 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அதாவது முதல் தம்பி கோயம்புத்தூரில் ஒரு வேலையாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம்லேயே இன்னொரு தம்பி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இவங்க 3 ஆண் பிள்ளைகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சமுத்திரம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நெருங்கிய நண்பர்களாட்டு 2 பேர் இருக்கிறாங்க. கனகராஜ், முத்துவேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 நண்பர்களும். இவங்க 3 பேருமே அதாவது இணைப்பிரியாத ஒரு நண்பர்களாக இருந்துட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்போ 2004 லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஒரு புரோக்கர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றேன், உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்கிறாரு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை தான். சரி, நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் காசு பார்த்துடலாம், நம்ம லைஃப்பையும் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசையில இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இளைஞர்கள், கிட்டத்தட்ட 25-26 வயசான இளைஞர்களாக இருக்கிறாங்க. வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டமா இருந்தது அந்த டைம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மொபைல்கள்லாம் தலையெடுத்த காலம்தான். ஆனா எங்க கிட்ட ஒரே ஒருத்தர், அதாவது நம்மளுடைய சமுத்திரத்துக்கிட்ட மட்டும்தாங்க மொபைல் இருக்குது. மற்ற 2 பேருடைய கைகள்லையும் மொபைலே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புரோக்கரை நம்பி இவங்க 3 பேரும் தலைக்கு 3 லட்சம் ரூபாய் கெட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 3 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சமுத்திரம் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவங்களுடைய அந்த 8 ஏக்கர் லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துடைய பத்திரத்தை அடகு வைக்கிறாரு. அடகு வச்சு அந்த காசை புரட்டுறாரு. மற்ற 2 நண்பர்களுமே இந்த இவங்களை விட ரொம்பவே தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க. அங்கே இங்கேயாட்டு கடன்லாம் வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் 9 லட்சம் ரூபா அந்த புரோக்கர் கையில் ஒப்படைக்கிறாங்க. சரி, எங்களுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி எல்லாம் செட் ஆகிடுச்சு, விசா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நீங்கள் இங்கேருந்து பாம்பே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நபர். அந்த நபரும் கூடவே புறப்பட்டு போயிருக்கிறாங்க. பாம்பேயும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி பாம்பேயில் போன பிறகு கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த புரோக்கர் அங்கே தான் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த புரோக்கர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இவங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. அந்த புரோக்கர் இந்த ஊருக்குள்ள உள்ள ஆளே கிடையாது அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புரோக்கர் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போனது அங்க மட்டும் இல்ல, இந்த மதுரையும் சேர்த்து தான் காலி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. 10 நாளான பிறகும் அந்த நபர் வரவே இல்லை. இவங்க விசா கிடைக்கல, வெளியே போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், எதுவுமே நடக்கல. கடைசி அவங்க தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு காசு கொடுக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்களால் இவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்கே எல்லாருமே ஹிந்தி பேசக்கூடிய நபர்களாக தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு சரியாக ஹிந்தி கூட தெரியாது. அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சி இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த நபர் கொஞ்சம் தமிழாக இருந்திருக்கிறாரு. அவர் எங்கப்பா இருந்து வந்தீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு தாராவி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க.
அங்கதான் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறதாட்டு சொல்லப்படுதுங்க. அந்த தாராவியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விஷயங்கள் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவங்க ஊருக்கு போவதற்கான ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து, அதாவது 3 பேருக்கும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கையில இவங்களுக்கு 500 ரூபாய் கையில கொடுத்து, சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா, நீங்க போய் சேர்ந்துருங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சமுத்திரம் அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் வந்து நோக்கியா மொபைல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன பட்டன் மொபைல் தான். ஆனா இதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த டைம்ல ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதாவது நம்ம இங்கேருந்து, அதாவது என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் வந்து கேரளா போனாலே இந்த காசு நிறைய போட்டிருந்தா தான் அங்கேருந்தே பேச முடியும். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டை விட்டு இவங்க மும்பை போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு ரோமிங் பிரச்சனை இருந்ததுனால கால் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணி ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஏரியா பஜார் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பஜாரில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பஜார் இவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே அப்படி டீ குடிச்சுக்கிட்டு அதுக்கான காசை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா, நம்மளுடைய சமுத்திரம் தான் அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஆனா இந்த 2 நபர்கள், அதாவது கனகராஜ் மற்றும் முத்துவேல், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கடையை விட்டு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த உரக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவரும் பாக்குறாரு, சரி எதுக்கடா இவனும் அங்க போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு அவரும் அந்த காசை கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா நடந்து இவங்க கிட்ட வந்துடுறாரு. சரி வாங்கடா, ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கரெக்டா ட்ரெயினை ஏறி கிளம்பவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கும் வர்றாங்க. அப்படி இவங்க ஊருக்கு வந்து சேர்றது ஒரு நாள் பிந்தி தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி பிந்தி வந்து சேரக்கூடிய நைட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நம்மளுடைய மதுரை ஸ்டேஷன்ல வந்து இறங்கவும் செய்கிறாங்க. மதுரைக்கு வந்தவங்க, அதாவது அந்த இடத்துல முதல்ல சமுத்திரம் முழிச்சிருக்கிறாரு. அந்த ஸ்டாப் வந்தோன்னா அவர் முழிச்சிட்டாரு. முழிச்சிட்டு இவங்க 2 பேரையும் தட்டி எழுப்புறாருங்க. தட்டி எழுப்புனோன்னா அவங்க 2 பேரும் பேகை தூக்கி போட்டுக்கிட்டு இவருக்கு பின்னால் அவங்களும் இறங்குறாங்க. இவரும் பேக் வச்சிருக்கிறாரு. இவருக்கும் ஒரு அந்த துணிகள் வச்சிருக்கக்கூடிய பேக் ரொம்ப பெரிய பேக்காக வச்சிருக்கிறாங்க. இவங்க 3 பேருடைய பேகும் தூக்கிக்கிட்டு 3 பேரும் இறங்குறாங்க. இறங்கின உடனே அதில் இருக்கக்கூடிய நண்பரான கனகராஜ் மற்றும் முத்துவேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சிக்கலாம், போவாண்டாம், காசு இவ்வளோதான் இருக்குது, அதனால இந்த மொத்த காசையும் நீயே வச்சுக்க கையில் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசு, அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் ஒரு 500 ரூபாயை தீர்த்துட்டாங்க. இந்த வண்டியில் வரும்போதே சாப்பாடு அது இதுன்னு தீர்த்துட்டாங்க. ஒரு 1000 ரூபாய் கையில் வச்சுருக்காங்க. அந்த 1000 ரூபாயை நம்மளுடைய சமுத்திரத்துடைய கையில கொடுத்துட்றாங்க. இதுவும் கையிலே இருக்கட்டும்டா, இங்கேருந்து அதாவது ரயில்வே பாலம் வழி நடந்தா இவங்க ஊருக்கு 8 கிலோமீட்டர் தாங்க தூரம். அதனால 8 கிலோமீட்டர் தான்டா, நம்ம நடந்தே போகலாம், ஆல்ரெடி சின்ன வயசுல நடந்திருக்கோம் இல்லையா, அதனால நடந்தே போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுடைய சமுத்திரம் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா திடீர்னு விபரீத முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டு போகிறோம், காசு தானே போன போட்டு நம்ம கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் இவங்க 2 பேருமே கேட்கல, நாங்கள் நடந்து தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கட்டு, ஏன்டா கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனகராஜ் முத்துவேலும் நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, இவர் அவங்க கூட நடந்து தான் ஆகணும். சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரயில்வே தண்டவாளம் வழியாகவே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. அப்படி 1 கிலோமீட்டர் வரும்போது இவங்க எல்லாருக்கும் பயங்கரமாக கால் கையிலும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமுத்திரத்துக்கு பெரிய அளவில் வலி இல்லை, ஆனால் இந்த 2 நபர்களும் என்ன கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் முடியலை அப்படிங்கிறது மாதிரி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சரிப்பா, அதில் ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குங்க, அதாவது இந்த வெள்ளை கலரில் ஒரு திண்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ரயில்வே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் போகும்போது ஒரு சின்ன திண்டுகள் அங்கங்கேயே இருக்கும். அப்படி அந்த திண்டுக்கு மேலே போய் உட்காரவும் செய்கிறாங்க. உட்காந்து சரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு நம்ம போகலாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடுவாப்புறம் நம்மளுடைய சமுத்திரம் உட்காந்துருக்கிறாரு. ஒரு சைடில் கனகராஜ், இன்னொரு சைடில் முத்துவேலும் உட்காந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அதிலே உட்காந்துடுறாங்க. பேசி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள போய் என்னடா பேசலாம், எப்படி பேசலாம், யாருக்க முகத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசுவாங்களே அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ளாடியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைடா, வாங்கடா போகலாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரம் எந்திரிச்சிடுறாரு. அவருடைய தோல் பேகோட அவர் எந்திரிச்சிடுறாரு. மற்ற 2 நபர்களுக்கும் அந்த அந்த திண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டு எந்திக்கவே முடியலை. டேய் என்னால் எழும்ப முடியலடா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் போய் இழுத்து பார்க்குறாரு. இவருக்கும் அந்த பேகை தூக்க முடியலைங்க, அவரையும் எழுப்ப முடியல. சரிடா பேகை விட்டு நீ மட்டும் எழும்படா அப்படின்னு சொன்னால் அப்படியே நடக்க மாட்டேங்குது. அது என்னடா, அது அப்படியே இருக்குது, அந்த பேக் அப்படியே இருக்குது, இவரும் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 பேருமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சமுத்திரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையை பிடிச்சி வேகமாக இழுத்துடுறாரு. இழுத்த உடனே கனகராஜை தான் ஃபஸ்ட்டு இழுக்கிறாரு. கனகராஜ் டப்புன்னு எழும்பி வந்துடுறாரு. எழும்பி வந்துக்கிட்டு நம்மளுடைய முத்துவேலுடைய அந்த பேகை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னடான்னு சொல்லிட்டு சமுத்திரம் கேட்குறாரு. ஆனால் சமுத்திரத்துடைய கண்ணுக்கு அங்கே எதுவுமே தெரியல. ஆனால்
இந்த கனகராஜுடைய கண்ணுக்கு முத்துவேலுடைய பேகுக்கு மேல ஏதோ ஒரு கரு உருவம், அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு சொல்றாரு. டே, அந்த பேகுக்கு மேல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்குடா, எலும்புடா, சீக்கிரம் எலும்புடா அப்படின்னு சொல்லிட்டு கனகராஜ் கத்துறாருங்க. அதே மாதிரி அவருடைய பேகை பார்த்துட்டு கத்துறாரு. கத்திக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஏறி ஓட ஆரம்பிக்கல. டே கனகவேலு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரம் கத்துறாருங்க. ஆனா அந்த இடத்துல அவரு அடிச்சு பரண்டு ஓடுறாரு. அதன் பிறகு அந்த பேகை எடுத்து பாக்குறாங்க, பேகு வந்துருச்சு. ஆனா சமுத்திரத்துடைய கண்ணுக்கு எதுவும் தெரியல. முத்துவேலுடைய பேகை இழுக்கும் போது அதுவும் வரல. அதுல அந்த இடத்துல சமுத்திரம் சொல்றாரு, நீ அந்த பேகை வச்சுட்டு எழும்புடா அப்படின்னு சொல்லி அவரு எழும்பி பார்த்துட்டு நம்மளுடைய கனகராஜுடைய பேகை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு கத்திட்டு ஓடுறாருங்க. டே நில்லுங்கடா, 2 பேரும் நைட்டு வேலையில என்ன இந்த மாதிரி பண்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவர் நிக்கிறாரு. அவர் 2 பேகையும் இழுக்கிறாரு, அது வந்துருதுங்க. ஐயோ, பேகெல்லாம் ஃப்ரீயா தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் 2 பேகையும் அந்த இடத்துல வச்சிடுறாரு. இவனுங்க ஓடுறானுங்க, அதாவது 2 பேரும் வரிசையா ஓடுறானுங்க. அதை இவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க. அந்த ட்ரெயினுடைய அந்த லைட் வெளிச்சத்துல இவங்க 2 பேரும் ஒரு 50 மீட்டர் தூரத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. சரி, டே நில்லுங்கடான்னு கத்திக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பின்னால இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பேகை எதுவுமே எடுக்கலைங்க. அப்படி அவர் அந்த பேகை எடுக்காம அந்த இடத்துல இருந்து வேகமா இவங்க பின்னால ஓட திடீர்னு இந்த 2 பேருமே காணாம போயிடுறாங்க. என்னடா இது, ட்ரெயினுடைய வெளிச்சம் கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு மேல தண்டவாளத்துக்குள்ளாடி ஓட முடியாது, கீழே இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரட்டுன்னு கீழே இறங்குறாரு. ஏன்னா ட்ரெயின் ரொம்ப பக்கம் வந்துருச்சு. அதனால டக்குன்னு இவர் கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கி பார்க்கும்போது அந்த கனகராஜ் அப்படிங்கிற நண்பர் காலை பிடிச்சிட்டு கீழே கிடந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ, என் காலில் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறாரு. இவருக்கு உண்மை புரியல, இது எப்படா வெட்டுப்பட்டுச்சு, அதாவது அருவாள் எடுத்து வெட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலில் அந்த முட்டு சைடில் வெட்டுப்பட்டு அப்படி கீழே விழுந்து கிடக்குறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துவேலை பார்க்குறாரு. முத்துவேல் அழுதுகிட்டு ஒரு சைடில் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. எதுவுமே புரிய மாட்டேங்குது அவருக்கு. சரி, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயின் இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்போ இந்த நபரை தூக்கணும். ஆனா முத்துவேலும் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரம் தன்னுடைய மொபைல் இருக்கு இல்லையா, அதுல இப்போ அவருக்கு அந்த ரோமிங் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அதனால பக்கத்தில் போலீஸுக்கோ யாருக்காவது நம்ம ஒரு ரெஸ்கியூ டீம் யாராவது கூப்பிட்டு இவங்களை எப்படியா காப்பாற்றி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சமுத்திரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 100க்கு கால் பண்ணுறாருங்க. அவருக்கு வேற எந்த நம்பரும் தெரியாது. அவசரத்துக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 100க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அவங்க 1, 2, 3 சொல்லி இந்த மாதிரி அமுக்க சொல்லிக்கிட்டு தான் அதன் பிறகு தாங்க அந்த கால் அட்டன் ஆகுது. அட்டன் ஆன ஒன்று விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டு கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கரெக்டாக அந்த இடத்துடைய பேரெல்லாம் சொல்கிறாருங்க. ஆனால் போலீஸுக்காரங்க சரி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட இவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது முத்துவேலும் சமுத்திரமும் சேர்ந்து அந்த நபர், அதாவது கனகராஜை அங்கேருந்து தூக்கி அந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. டே இங்கே என்ன கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. முத்துவேலும் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் முத்துவேல் பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்டா அழுறான்னு கேட்டால் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேறாரு. ஆனால் நம்மளுடைய கனகராஜ் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னுடைய காலில் வெட்டுப்பட்டு இருக்குது, ரத்தம் நிறைய போகுது, என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாருங்க. சரிடா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போலீஸுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது நள்ளிரவு 12 மணிக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி ஆகுதுங்க. இந்த 1.5 மணிக்கு பிறகு அங்கே போலீஸே வரல. என்ன அப்படின்னா, மதுரை ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இவங்க அந்த இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் ஆயிருக்குது. அதனால நான் ரிவர்ஸில், அதாவது நேரவே நான் அந்த அதில் போய், அதாவது ஸ்டேஷனுக்கே போய் நான் அங்கே இருக்கக்கூடிய யாரையாவது கூட்டிட்டு வர்றேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரம் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார் இல்லையா, வேகமாக அங்கே ரயில்வே ஸ்டேஷன் சேர்றாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த போலீஸ்காரங்க இருப்பாங்களா, ரயில்வே போலீஸ், அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு. அப்போ ட்ரெயினில் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இந்த மாதிரி நாங்கள் ஓடணும், அந்த இடத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க முதல்ல லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண நேரத்தில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 100க்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 100க்கு கால் பண்ண அந்த இடத்துல இருந்து அவங்க கால் பண்ணி அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வந்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. எங்கே இவங்களுடைய அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த 3 பேகை வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்கே போய் பார்க்கும்போது பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னா, கனகராஜ் இல்லை, முத்துவேல் இல்லை. அதன் பிறகு அந்த 3 பேகும் இருக்குதுங்க. இவர் நல்லா சொல்கிறார், இந்த மாதிரி தான் வந்தாங்க, என் கூட தான் வந்தாங்க, எந்த பிரச்சனையும் ஆகலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தெளிவுபடுத்தி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிடுறாரு. ஆனால் இந்த போலீஸ்காரங்களுக்கு யார் மேலே டவுட் வருதுன்னா, நம்மளுடைய சமுத்திரத்துக்கு மேலே.
என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரே சட்டையை பிடிச்சிட்டானுங்க போலீஸ்காரங்க. ஏன்டா இப்படி பண்ணியிருக்கிற, என்னடா பண்ணி வச்சிருக்கிற, அந்த 2 பேரும் எங்கடான்னு சொல்லி இவங்க அதாவது சமுத்திரத்துக்கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நடந்த விஷயத்தையே திருப்பி ரிட்டன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க நம்புறது மாதிரியே இல்லைங்க. என்னடா நடந்துச்சு சொல்லி எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க. அப்படி ஒரு நபர் அங்கே வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதாவது கனகராஜ் மற்றும் முத்துவேல் அந்த ஏரியாக்குள்ளே வந்ததுக்கான அடையாளமே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகராஜ் மற்றும் முத்துவேலுடைய வீடுகள்லையும் இவங்க அலசி பார்த்துருக்குறாங்க. ஆனால் அங்கேயும் இவங்க வந்து சேர்றாங்க. ஆனால் இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் என்னுடைய மகனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனகராஜ் குடும்பத்தையும் சேர்ந்தவங்களும் சரி, நம்மளுடைய முத்துவேலுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நல்லா சொல்லி பார்க்குறாரு, இல்லை எதுவுமே நடக்கல, இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வந்துகிட்டு இருந்தோம், ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் எல்லா நடந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து கன்னியாகுமரி வந்து சேர்ந்துருச்சுங்க. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே இன்னொரு பேரதிர்ச்சியான சம்பவங்க. அதாவது கன்னியாகுமரி ஸ்டேஷனில் என்ன அப்படின்னா, இத்தனா நம்பர் பெட்டியில் 2 நபர்கள் வந்து இறந்து, அதாவது அவங்க ஏதோ சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருதுங்க. அரண்டு போயிடுறாங்க எல்லாருமே. இருந்தாலும் நம்மளுடைய சமுத்திரத்தை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போலீஸ்காரங்க கிளம்பி கன்னியாகுமரி வந்திருக்காங்க. கன்னியாகுமரி வந்து அவங்கள வந்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் இவங்களுடைய 2 பேருடைய பாடியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாடியை வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா முத்துவேல் மற்றும் நம்மளுடைய கனகராஜ் 2 பேருடைய உடலும் அங்கே இருக்குது. அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய சமுத்திரம். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயினை விட்டு இறங்கியிருக்கிறாங்க, பேகோடு இறங்கியிருக்கிறாங்க 3 பேரும். இறங்குனது மட்டும் இல்லை, அங்கேருந்து அந்த 1 கிலோமீட்டர் நம்ம தண்டவாளத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அங்கேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய சமுத்திரம் படாத பாடுபட்டிருக்கிறாரு. ஆனால் அங்கே அவங்க 2 பேரும் இல்லை. அவங்களுடைய 2 பேருடைய பாடியும் இந்த மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அதாவது ஆசாரிப்பள்ளம்ங்கிற அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது அரசு ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பார்க்கும்போது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அரண்டு போயிடுறாருங்க. இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஊருக்குள்ளெல்லாம் இதை சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்களான்னு தெரியல இல்லையா. ரொம்பவே மன வருத்தப்பட்டிருக்கிறாரு. 15 நாள் நம்மளுடைய சமுத்திரத்தை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய பிரேத பரிசோதனை அந்த பேப்பர்லாம் கையில் கிடச்சிருது. அந்த பேப்பர் வந்த பிறகு தாங்க ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க இந்த தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாத்திரையை 2 பேருமே சாப்பிட்ருக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கும்போதே இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவுபடுத்தப்படுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இத்தனை மணி நேரத்தில் அந்த நபர்கள் இறந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. யாருக்கு? சமுத்திரத்துக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால இவர் வந்து படுத்துட்டார். மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து படுத்துருக்கிறாரு. இந்த 2 நபர்களுமே கீழே சீட்டு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் படுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப ஃப்ரீயாக தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டில் 2 பேர் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட தெரியலை. இந்த நபர்கள் வந்து வயிற்று வலியில் அந்த இடத்துல துடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் இவர் எழுப்பும்போது எப்படி எழும்பி அந்த 2 நபர்களும் இவருக்கு பின்னால் வந்தாங்க, அதுவும் அந்த தண்டவாளத்தில் நடந்து போவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நினச்சி நம்மளுடைய சமுத்திரத்துக்கு மண்டையே வெடிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு பிறகு தாங்க சமுத்திரத்தை விடுவிச்சு விட்டுருக்குறாங்க. அவருக்கு மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்களுக்கு மேலே எந்த அடியும் படலை, இது அவங்களாட்டு சுயமாக சாப்பிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மும்பையில் இருக்கக்கூடிய இந்த நபருடைய பேர், அந்த ஃபோன் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி இவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. எங்களை இவங்க தான் அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா சமுத்திரம். போலீஸுக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடனே அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உரக்கடையில் இந்த டைமில் 2 பேர் இந்த மாத்திரை வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை 3 பேர் வாங்கினாங்களா, இல்லை ஒருத்தர் வாங்கினாங்களான்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது 2 நபர்கள் அந்த மாதிரி ஹைட்டான பேக் போட்டுக்கிட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடையை சாத்தக்கூடிய நேரம் தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. 2 பேராட்டு வந்து கேட்டதுனால தான் நாங்கள் கொடுத்தோம், இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது அவங்க ஒவ்வொரு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு 25 மரம் இருக்குது, அவனுக்கு 30 மரம் இருக்குது, அதுக்குள்ளே மாத்திரையே கொடுங்கன்னு சொல்லி அவங்க கையில் இருந்த காசில் அவங்க மாத்திரை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள செக் பண்ணும்போது அவங்க பாக்கெட்டில் அந்த மாத்திரைகள் இருந்திருக்குது. அதாவது இந்த தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய மாத்திரை. இப்படி தான் அவங்க தற்கொலை பண்ணி தான் இறந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்மளுடைய சமுத்திரத்தை வெளியே விட்டுருக்குறாங்க. ஆனால் சமுத்திரத்துக்கு ஒரு கேள்விங்க,
என்ன அப்படின்னா, நம்ம கூட தானே வந்தானுங்க, இந்த ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து வந்தானுங்க. அப்போ எப்படி கரெக்டாக மனுஷ மாதிரியே தான் வந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய நண்பனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி வந்தாங்களா, இல்லை நண்பனை ஊரில் போட்டு சேர்க்கணும்னு வந்தாங்களா, இது எதுவுமே அவருக்கு தெரியலைங்க. அப்படியே நாட்கள் ஓடி போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள் அப்படி போயிடுது. ஊருக்குள்ளே இவருக்கு தலையை காட்ட முடியல. என்ன கூட்டிகிட்டு போய் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இவருக்கு வந்துருக்குங்க. இந்த இடத்துல ரொம்பவே மனதளவில் உடைஞ்சு போயிருக்கிறாரு நம்மளுடைய சமுத்திரம். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுடைய சமுத்திரத்துக்கு வந்து அப்பா அம்மா 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அதில் 2வது தம்பி வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு தம்பி வந்து இந்த காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பையன் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கே வரலைங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லாகவே தேடி இருக்கிறாங்க. அப்படி ஊர் ஃபுல்லாக தேடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா வந்து அந்த தோப்பு பார்க்கக்கூடிய வேலையிலே தான் எப்போவுமே ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு ஆடு அப்படின்னு வளர்க்குறாங்க. இதையெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு வர்றது ஒரு பழக்கம். அந்த டைமில் சாயந்தரம் வேலையில் தான், உன் தம்பியை இன்னும் காணவே இல்லைடா, ஊர் ஃபுல்லாக நான் சொல்லி பார்த்துட்டேன், அவன் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தம்பி கையிலேயும் ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் மூலமாட்டு கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்த்துருக்காங்க. அதாவது மொபைல் மூலமாக தேடி பார்த்துருக்குறாங்க. அவருக்கு கிடைக்கவே இல்லை. எப்படியாவது போய் ஒன்று பார்த்துட்டு வாடா, அவன் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா சமுத்திரத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சம்பவம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுதுங்க. எப்போ இருந்தாலுமே ஒரு 10 மணிக்கு முன்னாடி இந்த பையன் வந்துடுவான். ஆனால் 10 மணி தாண்டிடுச்சு, பையன் வரலன்னு சொன்னோன்னே நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய சமுத்திரத்தை அனுப்பி வைக்கிறாருங்க. சமுத்திரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே நான் போய் தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய எக்ஸல் பைக் ஒன்று எப்பவுமே அவங்க வீட்டில் இருக்குது. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவரும் கிளம்புறாரு. அந்த நைட்டு 10 மணிக்குங்க. அங்கே அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதாவது முனீஸ்வரனுடைய கோவில் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ளே இருக்குதுங்க. அங்கே தான் இந்த பசங்க டீ கடைலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடம்லாம் தேடுறாரு. அங்கெல்லாம் தேடும்போது இவருடைய நண்பர்கள் கூட அந்த இடத்துல இல்லை. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் நிறைய இடங்கள், அவருக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாமே தேடி பார்க்குறாரு நம்மளுடைய சமுத்திரம். ஆனால் அந்த இடத்துலையும் தன்னுடைய தம்பியை காணவே இல்லை. சரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபோன் போட்டு இவரை கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன், அதாவது இளைய மகனுடைய பேர் சந்திரகுமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரகுமார் அப்படிங்கிற நபர் வந்து சுடுகாட்டு பக்கம் போனதை நான் பார்த்தேன், அதுவும் காலையில். அதன் பிறகு அவனை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஃபோன் பண்ணி. அந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே அதை உடனே சொல்கிறாரு கால் பண்ணி. அப்போவும் இவர் ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 11:30 இருக்குங்க. ஊரே கொஞ்சம் அமைதியாக அடங்கி போய் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சுடுகாட்டு பக்கத்தில் உன்னுடைய தம்பியை பார்த்ததாட்டு ஒரு பையன் கால் பண்ணி சொன்னான்ப்பா, நீ எதுக்கும் ஒரு 2 பேரை கூட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டு பக்கம் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இந்த நைட்டு 11:30 மணிக்கு யாரை போய் கூப்பிடுறது, ஆல்ரெடி 2 பேரை கூட்டிகிட்டு போய் கொன்னுட்டான் அப்படின்ட்டு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால எந்த நண்பர்களும் இவர்கிட்ட கூடுதல் பழக்கம் வழக்கம் எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. அதனால நான் தான் தனியாக போய் பார்க்கணும், நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த எக்ஸலை எடுத்துக்கிட்டு கரெக்டாக சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாரு. சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு வெளியே தான் வண்டியை வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் நடந்து தான் போகணும் உள்ள. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் உள்ளே போன பிறகு தாங்க அந்த எரிமேடையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதைக்கக்கூடிய இடமும் இருக்குதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இங்கே இருக்கும். அதுக்குள்ளாடி இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த இடம் வந்து இந்த முள்ளெல்லாம் நிறைய இருக்கும். அதாவது இந்த உடை முள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முள் வந்து நிறைய இருக்கும். அதனால இவர் மட்டும் அப்படியே அந்த தன்னந்தனியாக போயிட்டே இருக்கிறாரு. சந்திரா சந்திரான்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே போகிறாருங்க. முதல்ல 2 தடவை இவர் கத்தும்போதும் எதிரொலிகள் எதுவுமே இல்லை. ஆனால் இவர் 3வது தடவை கத்தும்போது பக்கத்துல இருந்து ஒரு எதிரொலி கேட்குதுங்க. அதாவது சந்திரா அப்படின்னு. அடுத்தது இந்த பக்கத்துல இருந்து சந்திரா அப்படின்னு கேட்குதுங்க. இது என்னடா, நம்ம ஒருக்கா தான் சொன்னோம், எதிரொலியாக இருந்தால் கூட ஒருக்கா தான் கேட்கும், இது 2-3 தடவை கேட்குது அப்படின்னு மறுபடியும் சந்திரா அப்படின்னு கூப்பிட்றாருங்க டெஸ்ட்டுக்காக. இப்போவும் அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்தும் சந்திரான்னு கேட்குது, இந்த பக்கத்துல இருந்தும் சந்திரான்னு கேட்குது. அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்க யோசிக்கிறாரு, என்னடா இது அந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுறாருங்க. இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் டார்ச்சை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய இந்த வலது தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோள்பட்டையில் திடீர்னு ஒரு அனல் காற்று வீசுதுங்க. அதே மாதிரி இடது பக்கம் இருக்கக்கூடிய தோள்பட்டையிலையும் ஒரு அனல் காற்று வீசுது. இது என்னடா அனல் மாதிரி வீசுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டப்புன்னு இப்படி திரும்பி இருக்கிறாருங்க. திரும்பி பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. பொத்தடியோர்னு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து பார்க்கும்போது இந்த பக்கம் கனகராஜும் இந்த பக்கம் முத்துவேல் 2 பேரும் நின்று இருக்கிறாங்க.
பார்த்து இவருக்கு நாக்கெல்லாம் எடுக்க முடியல. அந்த இடத்துல அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி அப்படியே அரண்டு அப்படி பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கனகவேல் அழகாக பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா, முத்துவேல் பேசவே இல்லை, கனகவேல் மட்டும் பேசுகிறாரு. உன் தம்பி இங்கே இல்லைடா, அவன் சேலத்தில் இருக்கிறான் அப்படின்னு. இவருக்கு பேசவே முடியல. இவர் ஏன்னா இறந்து போனவங்க 2 பேருமே பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த பயத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவரால் எப்படி பேச முடியும்? பேசவே இல்லை. அவர் ஆ ஆ ஆ அப்படி சொல்லிட்டு இருக்க. நீ என்னை பார்த்து பயப்படாதடா, நான் கொஞ்ச நாளாக உன் கூட தாண்டா இருந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய 2 நண்பர்களும் சின்ன வயசுலேருந்து எப்படி பழகியிருப்பாங்க அதையெல்லாம் நினச்சி இவருக்கு அப்படியே குபீர்னு அழுக வந்துடுதுங்க. அழுத மேனிக்கே அடே என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்பந்தாங்க பயத்தை விட்டு அந்த 2 பேரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய சமுத்திரம் பேச ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல நிற்கக்கூடிய கனகராஜ் மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பயப்படாத, நாங்கள் 2 பேரும் உன் கூட தான் இருக்கிறோம், என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல கனகராஜ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன்னுடைய தம்பியோடைய கதை. உன்னுடைய தம்பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுடைய மகளை வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிட்டான். அவன் இங்கே இல்லை, சேலத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய இன்னொரு நண்பனுடைய வீட்டில் இருக்கிறான். அவன் கரெக்டாக இன்னும் 2 நாளையில் இந்த நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவன் சரண்டர் ஆயிடுவான். அங்கே வச்சு அவனுக்கு கல்யாணமும் நடக்கும். நீ அவனை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது, நாங்கள் ஏன் இறந்து போனோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உனக்கு இருக்கும், அதையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி எடுத்து தான் இந்த 3 லட்ச ரூபாயை இவங்க திரட்டின மட்டும் இல்லை, அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதனால் நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சரியாக மாட்டிக்கிடுவோம், எங்கள் குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனை உண்டாயிரும், நாங்கள் இறந்துட்டா இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்தை நோக்கி போகாது, ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் தான் இந்த காசை நாங்கள் பெரட்டணும். அதாவது அந்த 6 லட்ச ரூபா 2 பேருமே பெரட்டி இருக்குது இவங்க குடும்பத்துக்கு தெரியாமல். அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு மனசே கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாது, உன்னை எப்படியாவது இங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சோம். அதாவது என்ன நடந்திருக்குன்னு அப்போ சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க அந்த மாத்திரையை வாங்கி வண்டியில் ட்ரெயினில் வச்சு தாங்க விழுங்கியிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க படுத்தவங்க தான், இவங்க வயிறு வலியில் ரொம்பவே துடிச்சு தான் செத்துருக்குறாங்க. அது மட்டும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நாங்கள் வந்து துடிக்க செத்து தான் போனோம், ஆனால் உனக்கு அந்த விஷயமே தெரியாது, நீ மேலே பெர்த்தில் படுத்திருந்த, உனக்கு தெரியாது, நாங்கள் சீட்டு கீழே படுத்திருந்தனால அந்த இடத்துல எங்களுக்கு என்ன நடந்துச்சே தெரியாது. ஆனால் அந்த அவங்களுடைய உடலை விட்டு வெளியே வந்தோடனே உனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணணும், உன் கூட வந்தோம், அந்த பேகை தூக்கிக்கிட்டு உன் கூட நாங்கள் தான் வந்தோம். அந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்பந்தாங்க சொல்லுது. அதாவது முட்டில் அடிபட்டது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் காட்டி அந்த இடத்துல இவரை மாட்டி விட்டுட்டு காணாமல் போன விஷயத்த அந்த இடத்துல இப்போ தாங்க சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு வெள்ளை திண்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த திண்டில் வந்து இவங்க உட்காந்தாங்க இல்லையா, அந்த திண்டு இருக்கக்கூடிய இடத்துல அப்படி உட்காரும்போது இவங்களால எந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பின்னால் இருந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன், அதாவது அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய முனீஸ்வரன் வந்து பிடிச்சிட்டாராம். இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அப்படி பிடிச்சி வச்சிருந்ததில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அங்கேருந்து ஓடதுக்கு முயற்சி பண்ணோம். குறுக்காப்பில் வந்து அருவாளால், அந்த முனீஸ்வரன் அருவாளால் வெட்டினே தான் அந்த இடத்துல எனக்கு வெட்டுப்பட்டு நான் அந்த இடத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு அப்படி குழம்புது, டே அப்படி இறந்து போயிட்டீங்க, எப்படா நடந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால், பாடி எப்படா அங்கே போச்சுன்னு இவர் திருப்பி கேள்வி கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே தெரிஞ்சிருக்கிறோம், வேறு யாருக்கு கண்ணுக்கு நாங்கள் தெரியல, எங்களுடைய பாடி வண்டிக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் பேக்கில் இருந்து எல்லாத்தையும் எடுக்கும்போது நாங்கள் ஆன்மாவாக தான் இருந்து எடுத்தோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு அந்த பேக் எங்கள் கையில் வந்துச்சு, உங்க கூட அன்பாக பேசணும், நாங்கள் அங்கே வரைக்கும் வந்தோம், ஒன்றா ஊரில் கொண்டு சேர்த்துக்கிட்டு அதன் பிறகு தான் அங்கேருந்து காணாமல் போயிடணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வழியில் இருக்கக்கூடிய எல்லை முனீஸ்வரன்கிட்ட நாங்கள் 2 பேருமே மாட்டிக்கிட்டோம், அவர் தான் எங்களை வெட்டினார். அதன் பிறகு நாங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம். நீ அதாவது மறுபடியும் அந்த மதுரை ஸ்டேஷனுக்கு போய் சேரணும், அங்கே போலீஸ்காரங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று அனுப்புகிறோம். ஒன்று அனுப்பிக்கிட்டு தான் நாங்கள் முனீஸ்வரனுடைய காலுக்கு கீழே நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம், எங்களை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரனுக்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஆன்மாவும் சொல்லி தான் இவருக்கு கூட துணையாக நாங்கள் இருக்கணும், அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தாண்டா உன் கூட இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல தெளிவுபடுத்துதுங்க அந்த 2 ஆன்மாக்களும். இனி
இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் நாங்கள் இருந்தோம். அதுக்கான இடம், ஏவல், பொருள் எதுவுமே எங்களுக்கு அமையலை. இப்போ நீ எங்களுடைய எல்லைக்குள்ளாடி இருக்கிற, அதாவது சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேச முடிஞ்சுது. இன்னும் நாங்கள் உங்க கூட தான் இருப்போம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறத மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்குது. சரி, நான் இங்கேருந்து உன்னுடைய டிவிஎஸ் 50 இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் கொண்டு விடுறேன், நீ வீட்டுக்கு போ, உன் தம்பி இந்த மாதிரி 2 நாளையில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து டிவிஎஸ் 50 இருக்கக்கூடிய இடத்த வரைக்கும் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருடைய ஆன்மாவும் அதே மாதிரி கொண்டு விட்டுக்கிட்டு, அதே மாதிரி தம்பி இந்த நாளில் வந்து சேர்ந்துருவான், 2 நாளில் வந்து சேர்ந்துருவான்னு சொன்னாங்க இல்லையா, அதை மாதிரி வந்து சேர்ந்துருவான், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு கரெக்டாக இவங்களை அனுப்பி விட்டுக்கிட்டு அந்த உருவங்கள், அதாவது நம்மளுடைய முத்துவேலும் சரி, கனகராஜுடைய ஆன்மாவும் சரி, அந்த இடத்துல வந்து காணாமல் போயிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு பதட்டம் அதன் பிறகு ரொம்பவே அதிகரிச்சிருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் செத்து போன நம்ம 2 நண்பர்கள்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதட்டத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே எடுத்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி தம்பி சேலத்தில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான், அவன் அங்கே இருக்கிறான், அவன் கண்டிப்பாக 2 நாளில் இங்கே வந்து சரண்டர் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 நாளும் கடத்திடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. இவர் மெனக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் பக்கத்துலேயே வெயிட் பண்ணியிருக்கிறாரு. கரெக்டாக அவனுடைய தம்பியும் அந்த பொண்ணும் இன்னொரு பையன் அவருடைய நண்பரையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அதை பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு, மகன் சொன்னது எல்லாமே உண்மை, இதில் எந்த இதுவும் கிடையாது, இவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு சொல்லி உள்ளே போய், அதாவது ஸ்டேஷனில் போய் பார்த்து பேசி, நாங்கள் இங்கே வர்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தம்பிகாரன் கேட்டிருக்கிறான். தம்பிகாரன் பொலிர்னு இவர் 2 அடியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துக்கிட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து சரி இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் தன்னுடைய லைஃப்பில் இந்த சம்பவம் வந்து ஒரு அதி பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருந்தாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, என்னதான் நண்பராக இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு இவருக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எப்பவும் சரி ஆன்மாக்களை நம்ப முடியாது, திடீர்னு கால வாரிடும் அப்படிங்கிறதும் உண்மைதாங்க. அப்படிதான் இவருடைய இந்த லைஃப்லேயும் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய யாருமே நம்பலை. சரி உங்கள்கிட்ட சொல்லுவேன் பிரதர், நீங்களாவது அதை ஒரு வீடியோவாக பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு அனுப்பி தந்திருந்தார் நம்மளுடைய சமுத்திரம். இந்த சம்பவம் இப்படி தான் அவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவத்துக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது, அது என்னுடைய வேலைகள். நான் ஆல்ரெடி லைவ்ல ஏதோ சொல்லியிருந்தேன், வேலை இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.